நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டாவில் சிடி டிஎக்ஸ் இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கீழே வந்ததுனால எங்கே பாருங்க மீட்டர் ஆர்ஆர் கவர் சொல்லுவாங்க. இது எல்லாமே டோட்டலி டேமேஜ் ஆகிருக்கு. வைசரு எல்லாமே புரோக்கன் ஆகிருக்கு. ஹெட்லைட்ஸு எல்லாமே ஆகிருக்கு. இந்த கஸ்டமர் வண்டி எடுத்து வந்து கொடுக்கும்போது இது எல்லாமே ப்ராப்பர்ட்டாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான். இங்கே பாருங்கள் ஒரிஜினல் ஹோண்டா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதில் எந்த மாதம் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை நம்ம ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத ஃபைனல் அவுட்லுக் இந்த வண்டி எப்படி இருக்கணுன்றதை பார்த்துடலாம். உங்களுக்கு சைலன்ஸ் எல்லாம் ஜிக்ஜாக் பெயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஹெட்லைட், வைசர், மாஸ்க்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஆர் கவர் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வைசர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெஹிக்கிள் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துடலாம். நம்மளுடைய எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளை பார்த்துருப்பீங்க என்ன கண்டிஷனாக சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா கம்ப்ளீட்லி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் கவர் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வைசரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஃப்ரண்ட் வைசரும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றிருக்கோம். ஹெட்லைட் டூமும் மாற்றிருக்கோம். ஒரு கம்ப்ளீட்லி இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் லிவர் மாற்றிருக்கோம். ஆக்சிலேட்டர் க்ரிப்பில் வந்து டேமேஜ் இருந்தது. வண்டி எந்த லெவலுக்கு வந்திருக்குன்றதை பார்க்கணும். இந்த வண்டியோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட ஜிக்ஸாக் மீனிங் எல்லாமே வந்து சைலன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வண்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சீட்டு கவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் அப்புறமேட்டு போடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மற்றபடி இந்த சைட் ஸ்டாண்டும் டேமேஜ். இந்த சைட் ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே ஜிக்ஸாக் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.